ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம ஒரு vlog ஸ்டைல் வீடியோ பார்க்க போகிறோம். இந்த நியூ இயருக்கு நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த நியூ இயரோட பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 12 கிலோ சிக்கன் பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணி கிவ் அவேயாக கொடுக்கலாம் அப்படின்றது தான் எங்களோட பிளான். ஸோ இந்த 12 கிலோ சிக்கன் பிரியாணிக்கு சைட் டிஷ்க்கு பார்த்தீங்கன்னா நான் 3 கிலோ சிக்கன் 65 பண்ணோம். அப்புறம் ஸ்வீட்டில் 3 கிலோ ரவா கேசரி ப்ரிப்பேர் பண்ணோம். இந்த எல்லா ரெசிபீஸையும் நாங்கள் எப்படி ப்ரீ பிளான் பண்ணோம், அப்புறம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இவ்வளோ நிறைய குவான்டிட்டியில் சிக்கன் பிரியாணி ரெசிபி நம்ம சேனலில் இல்லை. அதனால நிறைய பேருக்கு சமைச்சு கொடுக்க போகிறீங்க, இல்லை ஏதாச்சும் பார்ட்டி அரேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த அளவு நீங்கள் நோட் பண்ணிவிட்டு இதே அளவு சிக்கன் பிரியாணி ரெசிபி நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி வரும். இந்த ரெசிபிக்கு தேவையானது எல்லாமே என்னென்ன அப்படின்றது நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தெளிவாக அதில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இதுக்கு தேவையான அரிசி, அப்புறம் வெங்காயம், தக்காளி, எண்ணெய், இது எல்லாமே நாங்கள் முந்தின நாளே எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம். சிக்கன் பிரியாணி அப்புறம் சிக்கன் 65 ரெண்டுக்குமே தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும். ஸோ அதையும் ஒரு நாள் முன்னாடியே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்தோம். பிரியாணி செய்கிற அன்னைக்கு இந்த சின்ன சின்ன ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் நம்ம கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பச்சை மிளகாலாம் கழுவிட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறது, அப்புறம் புதினா கொத்தமல்லிலாம் ஒரு நாள் முன்னாடியே ஆஞ்சு வச்சிட்டோம். ஸோ எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வைக்கிறது, இந்த வேலையை எல்லாமே நாங்கள் பிரியாணி செய்கிற அன்னைக்கு தான் எல்லாமே ரெடி பண்ணோம். அடுத்த முக்கியமான வேலை பிரியாணிக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் தக்காளி அரியறது தான். 2 கிலோ வெங்காயம் அப்புறம் 2 கிலோ தக்காளி இதுக்கு நம்ம அரியணும். இதுக்கு ஒரு 1/2 hour ஆச்சு. ஆனால் எல்லோரும் சேர்ந்து செஞ்சோம் அப்படின்றதுனால பேசிக்கிட்டே ரொம்ப ஜாலியாக இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரெண்டு கிலோ பெரிய வெங்காயம் அப்புறம் 2 கிலோ மீடியம் சைஸ் தக்காளி இந்த பிரியாணி செய்கிறதுக்கு நாங்கள் எடுத்துக்கிட்டோம். வெங்காயம் தக்காளிலாம் அரிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சிடலாம். சிக்கன் மேரினேஷனுக்கு கொஞ்சம் கல் உப்பு, வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், 1/2 லிட்டர் தயிர் இதில் சேர்த்துருக்கோம். சிக்கன் பிரியாணி செய்யும்போது எப்பயுமே அதில் நீங்கள் தயிர் சேர்த்து மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. பிரியாணியில் போட்ட கறி சக்கையாக இருக்கும் சில சமயம். அந்த மாதிரி சக்கையாக இல்லாமல் நல்ல ஜூஸியாக சாஃப்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சிக்கனில் தயிர் போட்டு மேரினேட் பண்ணணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு இதை நாங்கள் அப்படியே வச்சிட்டோம். இப்போ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். பிரியாணி செய்கிறதுக்கு இங்கே ஒரு பெரிய பாத்திரம் எடுத்திருக்கோம். இதில் 2 லிட்டர் எண்ணெய் அளந்து இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டாங்க. இந்த பிரியாணி என்னோட ஹஸ்பண்ட் அப்புறம் என்னோட ஹஸ்பண்டோட சிஸ்டர் 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா அரிஞ்சு எடுத்து வச்சுக்க 2 கிலோ வெங்காயம் இதில் சேர்த்துக்கிட்டோம். வெங்காயம் வதங்குறதுக்கு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு மேலேயே ஆச்சு. ஏன்னா பெரிய பாத்திரம், நிறைய வெங்காயம் அப்படின்றதுனால. இந்தளவு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் இதில் கல் உப்பு சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு சேர்த்து வெங்காயத்தையும் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க தக்காளியும் இதில் சேர்த்துக்கிறாங்க. கீழே டைல்ஸ் அப்படின்றதுனால அந்த கேஸ் கிளறும் போது மூவ் ஆகிட்டே இருந்துச்சு. அதனால் ஒரு ஆள் பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் கிளற மாதிரி இருந்துச்சு. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கன் பீசஸை அந்த மசாலாவோடு அப்படியே இதில் சேர்த்துடுறோம். நம்ம சிக்கன் பிரியாணி நம்ம சேனலில் நிறைய ரெசிபிஸ் இருக்குது. எப்பயுமே செய்கிற மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் குவான்டிட்டி ஜாஸ்தி அப்படின்றதுனால இதோட அளவு எல்லாமே கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஒரு 10 நிமிஷத்தில் இந்த மாதிரி நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வந்துருச்சு. அதே மாதிரி கறி பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் வெந்துருந்துச்சு. நடுநடுவில் கிளறி விட்டுட்டே இருந்தாங்க, ஏன்னா அடியில் பிடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்றதுனால.
கறி வெந்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம ஆஞ்சி எடுத்து வச்சிருக்கிற புதினா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துடலாம். ஒரு 10 லெமனோட ஜூஸ் வந்து அடுத்து இதில் சேர்த்துக்கிறாங்க. லெமன் ஜூஸ் சேர்க்கறதுனால நம்மளுக்கு பிரியாணியில் டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். கறி நல்லா வெந்துருச்சு. அடுத்து நம்ம அரிசிக்கு தேவையான தண்ணி ஊற்றிடலாம். ஏற்கனவே கறி வெந்து நிறைய தண்ணி இருக்குது அப்படின்றதுனால ஒரு பாதி அளவு தண்ணி வந்து கம்மி பண்ணிட்டோம். ஏன்னா ஈக்குவல் அமௌண்ட் தண்ணி நம்ம இதில் சேர்த்துட்டோம் அப்படின்னா வந்து சாப்பாடு ரொம்ப குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றதுனால கறி வேகும் போது நிறைய தண்ணி விட்டுச்சு. அதனால கொஞ்சம் பாதி அமௌண்ட் தண்ணி வந்து அதில் கம்மி பண்ணிட்டோம். இப்போ இந்த தண்ணி கொதிக்கிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். இதுக்கு இடையில நம்ம இதோட உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கணும். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு, அரிசி சேர்த்துடலாம். பாஸ்மதி அரிசியை ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை வந்து ஊற வச்சிருங்க. ஒரு அரை மணி நேரம் நம்மளோட அரிசி வந்து ஊறணும். அப்போதான் நல்லா சாஃப்டாக நல்லா வந்து பொழு பொழுன்னு நம்மளோட பிரியாணி வரும். அரிசி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ இந்த அரிசி, கறி அப்புறம் மசாலா எல்லாத்தையும் ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு கொதிக்க விட போகிறோம். இது கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 தடவை நல்லா கிளறி விட்டாங்க. பாருங்க, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கொதிக்க விட்டா இந்த மாதிரி ஆயிரும். இந்த அளவு வர்ற வரைக்கும் இந்த சாப்பாடை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடணும். இந்த ஸ்டேஜ்க்கு அப்புறமா இதை நம்ம வந்து தம் வைக்க போகிறோம். தம் வைக்கிறதுன்றது ஒன்றும் கிடையாது. இந்த பாத்திரத்தில் இருக்கிற ப்ரெஷரை வந்து உள்ளேயே சீல் பண்ணுறது. உள்ளே சீன் பண்ணலாம். அதோட ஸ்டீமில் வந்து நம்மளுக்கு சாப்பாடு நல்ல பொழு பொழு வரும், நல்லா சாஃப்டாகவும் ஆகும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் இதை லைட்டாக கிளறி விட்டுட்டு மூடி தம்மில் வைக்க போகிறோம். சாப்பாடு வெந்துருச்சான்னு செக் பண்ணுறாங்க. இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு 90% சாப்பாடு வந்து வெந்துடும். கொஞ்சம் வேகாதது தம்மில் வைக்கும் போது நல்லா சாஃப்ட் ஆயிரும். இப்போ பாத்திரத்தை மூடி ஒரு வெயிட்டான பாத்திரத்தை எடுத்து மேலே வச்சிடலாம். கேசரி செஞ்ச பாத்திரம் இருந்துச்சு. ஸோ கேசரியோடு சேர்த்து அப்படியே மேலே வச்சிட்டோம். ஸோ வெயிட்டான பொருள் வைக்கிறதுனால அந்த ஸ்டீம் நம்மளுக்கு வெளியே போகாமல் இருக்கும். ஃப்ளேம் லோ பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு இதை அப்படியே நாங்கள் தம்மில் விட்டுட்டோம். 20 நிமிஷத்துக்கு அப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு ½ அன் ஹவருக்கு இதை நாங்கள் ஓப்பனே பண்ணலை. ஸோ நிறைய பெரிய பாத்திரத்தில் பிரியாணி செய்யும்போது அடியில் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நல்லா அதை கிளறி விட்டுட்டே இருக்கணும். அதே மாதிரி அதுக்கு தம் வைக்கிறதுக்கு நல்லா கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஸோ பிரியாணி தம் ஆகிட்டு இருக்க டைமில் நாங்கள் சிக்கன் 65 ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். சிக்கன் 65க்கு இந்த தடவை நாங்கள் வந்து சக்தி மசாலா யூஸ் பண்ணியிருந்தோம். சக்தி மசாலா யூஸ் பண்ணி இது எப்படி நம்ம செய்யறது அப்படின்ற வீடியோ வேணும்னா நான் என்னோட இந்த ப்ரிப்பரேஷன் vlog வீடியோவில் போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கலாம். ஹோம்மேட் மசாலா யூஸ் பண்ணி எப்படி செய்யணும் அப்படின்ற வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பார்க்கலாம். ஸோ ½ அன் ஹவருக்கு அப்புறமா இப்போ நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ரவா கேசரியும் ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இது எல்லாத்தையும் இப்போ டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ரெடி பண்ணணும். ரவா கேசரி எல்லாத்தையுமே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன குட்டியாக கப்ஸ் வாங்கிக்கிட்டோம். ஸோ பிளாஸ்டிக்ஸ் வந்து கிடைக்கல அன்றைக்கி. ஏன்னா 1ஆம் தேதியிலேருந்து வந்து பிளாஸ்டிக் பேன் ஆயிடுச்சு அப்படின்றதுனால இந்த மாதிரி சின்னதாக கப்ஸ் வாங்கிக்கிட்டோம். இந்த கப்ஸில் ரவா கேசரி பார்சல் பண்ணிட்டோம். இப்போ நம்மளோட பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட பிரியாணி எவ்வளோ சூப்பராக எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. ஸோ நம்மளோட 12 கிலோ சிக்கன் பிரியாணி ரெசிபி இந்த பித்தளை பாத்திரத்தில் செஞ்சு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த பிரியாணிக்கு தனியாக ஒரு டேஸ்ட்டும் ஒரு அரோமாவும் இருந்துச்சு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பித்தளை பாத்திரத்தில் செஞ்சதுனால. என்னோட மதர்-இன்-லாவோட இந்த பித்தளை பாத்திரத்தில் தான் நாங்கள் இந்த பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணோம். ரொம்ப நல்லா ரொம்ப டேஸ்டியாக வந்துச்சு. யூஸ்வலாக செய்கிற அலுமினிய பாத்திரத்தோட இந்த மாதிரி பித்தளை பாத்திரத்தில் பிரியாணி நம்ம செய்யும் போது அதோட டேஸ்ட் அண்ட் அரோமாவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த சிக்கன் பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி சிக்கன் பிரியாணி ரெசிபீஸ் அப்புறம் சிக்கன் 65 ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். சாப்பாடு ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். ஒரு 5லேருந்து 6 பிளேட் வந்து நாங்கள் தனியாக எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டார்ட் பண்ணோம்.
இது எல்லாமே வந்து கொஞ்சம் நெய்பர்ஸ்க்குலாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம். இந்த பிரியாணியை செய்யறதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கேளுங்க, நான் சொல்கிறேன். பிரியாணி செய்கிறதுக்கு 4 முக்கியமான டைம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த சிக்கனை மேரினேட் பண்ணுற டைம், அப்புறம் பாஸ்மதி அரிசி ஊறுற டைம், அப்புறம் சாப்பாடு கொதிச்சு அதில் கரெக்டாக நம்ம தண்ணி ஊற்றுறது, அப்புறமா நல்லா கிளறி விட்டு தம்முக்கு விடுறது. இந்த எல்லா டைமிங்கும் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக கரெக்டாக ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டான ஒரு பிரியாணி செய்கிறது யாராலையுமே தடுக்க முடியாது. ஸோ நான் ப்ரிஃபர் பண்ணுறதுலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/2 கிலோவாக இருந்தாலும் சரி, 10 கிலோவாக இருந்தாலும் சரி, வீட்டிலேயே செஞ்ச பிரியாணி தான் பெஸ்ட். ஸோ வீட்டில் நம்ம இந்த அளவுக்கு ஹைஜீனிக்காக அப்புறம் இந்த அளவுக்கு டேஸ்டியாக வந்து நம்ம வீட்டில் செய்கிற பிரியாணியை எதுவுமே அடிச்சுக்க முடியாது. அதனால் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் இதே மாதிரி ஒரு டேஸ்டியான பிரியாணியை கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத நான் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஒரு பக்கம் நான் வந்து கேசரி எல்லாத்தையும் வந்து பார்சல் பண்ணிட்டு இருந்தேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் அப்புறம் என்னோட ஹஸ்பண்டோட சிஸ்டர் 2 பேருமே ரொம்ப காஷியஸாக ஒரு பார்சல்லையும் பீசஸ்லாம் வந்து வர்ற மாதிரி வச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா ஒரு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கணும், அதே மாதிரி பீசஸும் அதில் இருக்கணும் அப்படின்றதுனால ரொம்ப காஷியஸாக என்னோட ஹஸ்பண்ட் பாருங்கள் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 2 பீஸ் சிக்கன் 65 அந்த சாப்பாடோட பார்சலுக்குள்ளேயே வச்சு அதை வந்து நம்ம பேக் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஹெல்ப் பண்ண என்னோட ஹஸ்பண்டோட சிஸ்டர் அப்புறம் என்னோட சிஸ்டர் இன்லா 2 பேருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லக்கூடாது, இருந்தாலும் வந்து ஜஸ்ட் ஒரு கிராட்டிடியூட்காக நான் வந்து அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த 12 கிலோ சிக்கன் பிரியாணி ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லா வந்துச்சு. நம்ம வீட்டுக்கு செஞ்சுருந்தோன்னா கூட இந்த அளவுக்கு டேஸ்ட் இருந்திருக்காது. ஆனால் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்காக செய்யணும் அப்படின்ற போது மனசில் ஒரு புது உற்சாகம் வந்து அந்த உற்சாகத்தோடு இந்த சிக்கன் பிரியாணி ரெசிபி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ டேஸ்ட் வந்து ரொம்ப தாறுமாறாக இருந்துச்சு. அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணும்போது மனசுக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. இந்த கிவ் அவே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி சிக்கன் பிரியாணி அண்ட் மட்டன் பிரியாணி ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். என்னோட எல்லா வியூவர்ஸ் அண்ட் என்னோட எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.